نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொருள்களிலும் உணவுகளிலும் ஆயுளிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் கேட்க வேண்டிய ஒன்று பரக்கத்தை கேட்க வேண்டும். பரக்கத்து இல்லாத பொருளாலும் உணவாலும் வயது அதிகரித்திருப்பதினாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எந்த ஒரு பொருளில் அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறானோ, எந்த ஒரு உணவிலே அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறானோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவனின் வயதிலே அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறானோ, அந்த உணவாக இருந்தாலும் சரி, பொருளோ அல்லது அவனின் வயதோ, இந்த உலகத்தில் அபரிமிதமான வளர்ச்சியை கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியும். மற்ற யாருமே செய்ய முடியாத சில சாதனைகளை குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் அல்லது ஆண்டுகளுக்குள் அவர்களால் செய்து காண்பிக்க முடியும். எந்த மனிதனின் வாழ்க்கையில் அல்லாஹ் வயதிலே பரக்கத்து தருகிறான் என்றால், மற்ற மனிதர்கள் இவன் உட்பட்ட வயதிலே செய்ய முடியாத சாதனைகளை எல்லாம் அல்லாஹ் இவரினுடைய வயதிலே அல்லாஹ் வெளிப்படுத்தி காண்பித்து விடுவான். எந்த ஒரு பொருள் அது குறைவாக இருந்தாலும் சரி, அதில் அல்லாஹ் பரக்கத்தை தந்துவிட்டான் என்றால் அது மனநிறைவான செலவுகள் அனைத்திற்குமே போதுமானதாக இருக்கும். அதிகமான தேவைகள் நமக்கு இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்திற்குமே குறைவாக இருக்கக்கூடிய அந்த பொருள் நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று நாம் கண்கூடாகவே பார்க்க முடியும். உணவினுடைய வகையிலும் அப்படித்தான். மிக குறைந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, அதிலே அல்லாஹ் பரக்கத்தை தந்துவிட்டான் என்றால் அந்த உணவு நம்மிலே எத்தனை நபர்களுக்கு தேவை இருக்கிறதோ அத்தனை நபர்களுக்கும் அது போதுமானதாக இருக்கும். இந்த பரக்கத்தை தேடுகிற விஷயத்தில் சாமானிய மனிதர்களிலே இருந்து நபிமார்கள் வரை எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்டார்கள். எங்களின் வயதிலே, எங்களின் பொருளிலே, எங்களின் உணவிலே பரக்கத்து இருக்க வேண்டும் என்று நபிமார்கள் வரை அனைவர்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். குளித்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் தங்கத்தினால் இருக்கக்கூடிய சில வெட்டுக்கிளிகளை அவர்களின் மீது போடுகிறார். தங்கமாக இருக்கக்கூடிய வெட்டுக்கிளி அவர்கள் குளித்து கொண்டிருக்கக்கூடிய அறையிலே வந்து விழுகிறது. ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை எடுத்து தங்களின் ஆடைகளுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். எடுத்து தங்களுக்கு தேவை என்கிற எண்ணத்திலே அவைகளை எடுத்து தங்களின் ஆடைகளுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். ஃபனாதாஹு ரப்புஹு,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தான். அழைத்து கேட்டான், யா அய்யூபே, அய்யூபே, உங்களுக்கு நாம் இதை விட்டும் தேவையற்றவர்களாக உங்களை நாம் ஆக்கி வைக்கவில்லையா? அலம் அகுன் அக்னீதுக, உங்களை இதை விட்டும் தேவையற்றவர்களாக நாம் ஆக்கி வைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்டான். ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், பலா, அதை விட்டும் தேவையற்றவனாகத்தான் நீ ஆக்கி வைத்திருக்கிறாய். ஆனாலும் ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், வலாக்கின், என்றாலும் நான் உன்னுடைய பரக்கத்தை விட்டும் தேவையற்றவனாக இல்லை. என்றாலும் லா இனாபி அன் பரக்கத்திக்க, உன்னுடைய பரக்கத்தை விட்டும், யா அல்லாஹ், உன்னுடைய பரக்கத்தை கேட்பதை விட்டும் நான் தேவையற்றவனாக இல்லை. எனவே உன்னுடைய பரக்கத்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தில் தான் நான் இதை எடுத்து வைத்துக் கொண்டேன் என்ற காரணத்தை ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள். என்றால் நபிமார்களிலே இருந்து எல்லா மனிதர்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டது, அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகள், அது குறைவோ நிறைவோ எவ்வளவு தந்திருக்கிறானோ அவைகளில் எங்களுக்கு பரக்கத்து வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார். நீ தந்திருக்கக்கூடியவைகளிலே எங்களுக்கு நீ பரக்கத்தை கொடு என்று எல்லா நபிமார்களிலே இருந்து சாமானியமான மனிதர்கள் வரை எல்லோருமே கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒரு மனிதருக்கு துஆ செய்யும்படி வேண்டினார்கள் என்றால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் செய்கிற துஆ அவர்களின் பரக்கத்துக்குரியதாகத்தான் இருக்கும். பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்வார்கள். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹுவை சிறு குழந்தையாக இருக்கிற அனஸ் ரலியல்லாஹுவை அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் காதிமாக இருக்கக்கூடிய, உங்களின் பணியாளராக இருக்கக்கூடிய ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ வலதுஹு, அவருடைய செல்வத்திலும் அவருடைய குழந்தைகளிலும் அவருக்கு நீ பரக்கத்தை செய், அவருடைய பொருளாதாரத்திலும் அவருக்கு நீ பரக்கத்து செய், அவருடைய வாரிசிலும் நீ அவருக்கு நீ பரக்கத்து செய். அதே போன்று அவருக்கு நீ எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ அவைகள் அனைத்திலும் நீ பரக்கத்து செய் என்று ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த துஆவினுடைய பரக்கத்தினால் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு செல்வ செழிப்போடும் எவ்வளவு வாரிசோடும் வாழ்ந்தார்கள் என்பதை அவர்களின் வரலாறுகள் குறித்து வைத்திருக்கிறது. மிக செல்வ சீமானாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றும், அதே போன்று 100 வயதை கடந்த ஆயுளோடு ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றும், இதை கடந்தும் இன்னொரு செய்தியும் எழுதப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களினுடைய வாரிசுக்காக வேண்டியும் துஆ செய்தார்கள், குழந்தை செல்வத்திற்காக வேண்டியும் துஆ செய்தார்கள். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலேயே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகிற அந்த சமயத்தில் அவர்களின் பிள்ளைகள், அவர்களின் பேரன்கள் என்று மொத்தம் 100 நபர்கள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களினுடைய வாரிசு அவர்களின் பிள்ளைகள் என்றும் அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் பேரன்களையும் சேர்த்து ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 100 பிள்ளைகள் இருந்ததாக வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துஆ, பொருளாதாரத்துக்காக வேண்டி துஆ செய்தார்கள், அவர்களுடைய செல்வத்திற்காக, வாரிசினுடைய செல்வத்திற்காக வேண்டியும் துஆ செய்தார்கள். அதே போன்று அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்திலும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள். அல்லாஹ் பரக்கத்தை நிரப்பமாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். என்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டியது, அல்லாஹ் நமக்கு எவைகளை எல்லாம் தந்திருக்கிறானோ அவைகளில் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடியவைகள் குறைவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவைகளிலே நமக்கு பரக்கத்தை தந்து விட்டான் என்றால் அதன் மூலமாக நிறைவான தேவைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கந்தக்கினுடைய போர்
அகழ் யுத்தம் என்று தமிழிலே சொல்லப்படக்கூடிய அந்த போர் நடந்து கொண்டிருக்கிற சமயம் அகழ் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லா சஹாபாக்களும் அகழ் தோண்டுகிற அந்த வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கடுமையான பசியில் இருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து முறையிடவும் செய்தார்கள் தங்களின் பசியை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களும் கடுமையான பசியோடு இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும் விதமாக தங்களின் ஆடையை உயர்த்தி காட்டிய பொழுது அவர்களுடைய வயிற்றிலே கற்கள் கட்டப்பட்டிருந்தது. அவ்வளவு கடுமையான பசி. இதனை ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து அனுமதி கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் வீடு வரை சென்று வருகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்கிறார்கள். என்ன காரணம் என்று சொல்லல, காரணம் சொல்லாமல் அனுமதி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹும் அனுமதி கொடுக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து தங்களுடைய மனைவி சுஹைலா பின்த் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், வீட்டில் ஏதாவது உணவு இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் கடுமையான பசியில் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான பசியிலே இருக்கிறார்கள். வீட்டில் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அவர்களின் மனைவி சொல்லுகிறார்கள், கணவரே, குறைந்த உணவு மட்டும்தான் இருக்கிறது, 2 அல்லது 3 நபர்களுக்கு தேவையான மாவு இருக்கிறது, ரொட்டி சுடுவதற்கான மாவு இருக்கிறது, அதே போன்று ஒரு சிறு ஆட்டுக்குட்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த உணவை ரொட்டி சுடுவதற்காக வேண்டி நீங்கள் தயார் செய்யுங்கள், ஆட்டுக்குட்டியை அறுத்து கொடுத்து இது நீங்கள் உணவு குழம்பு வைப்பதற்காக வேண்டி நீங்கள் தயார் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே மெதுவாக சொல்கிறார்கள், யாருக்கும் கேட்காத வண்ணம். காரணம், குறைந்த உணவு தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்விடத்திலே மெதுவாக சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டி வீட்டிலே உணவு தயாராகி கொண்டிருக்கிறது, உங்களோடு ஒருவரோ அல்லது இருவர் மட்டுமே அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். 3 நபர்களுக்குத்தான் அங்கு உணவு இருக்கிறது. அதனால் யா ரசூலல்லாஹ், உங்களோடு ஒருவரோ அல்லது இருவரை மட்டுமே நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தமிட்டு அழைத்து சொல்கிறார்கள், யா அஹ்ல கந்தக், அகழ்வாசிகளே, போர்வாசிகளே என்று அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹ், உங்கள் அனைவருக்குமாக உணவுகள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள், எல்லோரும் வாருங்கள் என்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. இருப்பது 3 நபர்களுக்கான உணவு. ரசூலுல்லாஹ்விடத்திலே அவர்களிடத்திலே மட்டுமே மெதுவாக சொல்கிறார்கள், உங்களோடு ஒருவரையோ அல்லது இருவரை மட்டுமே அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் அங்கே போர்க்களத்தில் இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களுக்கும் உணவுக்கான அழைப்பு கொடுக்கிறார்கள். அழைப்பு கொடுத்து விட்டு ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஜாபிரே, உங்களுடைய மனைவியிடத்திலே போய் சொல்லுங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவிலே நான் வருகிற வரை ரொட்டி சுட வேண்டாம், நான் வருகிற வரை அந்த ஆட்டுக்குட்டியிலே குழம்புகள் தயாரிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் இருந்த அத்தனை சஹாபாக்களோடும் ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாவு இருந்த தன் பாத்திரத்திலே தங்கள் கைகளை விட்டு பரக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அதிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டி சுடுவதற்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் மாவுகளை எடுத்துக் கொடுக்கிறார்கள். ரொட்டிகள் சுடப்பட்டு கொண்டே இருக்கிறது. 3 நபர்களுக்கு மட்டுமே போதுமானது என்று இருந்த அந்த ரொட்டியிலே சுமார் 10,000த்திற்கும் அதிகமான சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள். புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்துவிட்டு தாங்கள் மாவுகளை குழைத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ரொட்டிகள் சுடப்பட்டு 10,000 சஹாபாக்களும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டது போக மீதம் இருந்தது. ஜாபிர் ரலியல்லாஹுடைய மனைவியை அழைத்து சொன்னார்கள், ரசூலுல்லாஹ், நீங்கள் இதிலே இருந்து உங்கள் குடும்பத்தினர்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், மீதி இருக்கக்கூடியதை தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், சதகாவும் செய்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு உணவிலே பரக்கத்தை கொடுத்து விட்டார் என்றால் அது குறைவானதாக இருந்தாலும் சரி நிறைவான பிரயோஜனத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு குறைவாக இருக்கிறது என்பதை பற்றி யோசிக்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்தார். அதுபோன்று தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகள் அது குறைவாக இருந்தாலும் சரி அல்லது நிறைவாக இருந்தாலும் சரி அது எப்படி இருந்தாலும் அவைகளில் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்துக்காக வேண்டி நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உணவுகளிலே பரக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வருமானங்களிலே பரக்கத்துக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அதன் மூலமாக எதிர்பாராத முடியாத பல பிரயோஜனங்களை நம்மளால் செய்ய முடியும். ஒரு 40,000-50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருவன் செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் நமக்கு அல்லாஹ் குறைவான வருமானத்தை தருகிறார் என்றால் அந்த வருமானத்திலே பரக்கத்து ஏற்பட்டு விட்டது என்றால் 50,000 ரூபாயால் செய்ய முடியாத அத்தனை செலவுகளையும் இந்த 10,000 ரூபாயிலே நம்மளால் செய்ய முடியும். அல்லாஹ் பரக்கத்தை தரணும். பரக்கத்து தந்து விட்டான் என்றால் எதிர்பாராத பல்வேறு விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 3 நாட்கள் வீட்டிலே பசியோடு இருக்கிறார்கள். இதற்கு மேலும் தாக்க முடியாது என்கிற நிலை வருகிற பொழுது தங்களின் ஒரு ஆடையை தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்து சந்தையிலே போய் விற்பனை செய்துவிட்டு வாருங்கள், இதில் கிடைக்கக்கூடிய அந்த திர்ஹம்களுக்கு அந்த பணத்திற்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆடையை கொடுத்து அனுப்புகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தைக்கு சென்று விற்பனை செய்கிறார்கள். 6 திர்ஹத்திற்கு விற்பனை செய்கிறார்கள். அந்த ஆடையை 6 திர்ஹத்தோடு வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கிற பொழுது சில யாசகர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணுகி எங்களுக்கு யாசகம் தாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். இருந்த 6 திர்ஹத்தையும் அவர்களுக்கு மத்தியிலே பங்கு வைத்து கொடுத்து விட்டார்கள். வெறும் கையோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டை நோக்கி ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று கொண்டிருக்கிற பொழுது வழியிலே ஒரு மனிதர் திடகாத்திரமான நல்லதொரு ஒட்டகத்தை வைத்துக் கொண்டு அலி ரலியல்லாஹு இடத்திலே வந்து அபுல் ஹசன் என்று அழைத்து இந்த ஒட்டகத்தை நீங்கள் விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்துல காசு எதுவும் இல்லை, என்னிடத்திலே ஒட்டகத்தை வாங்குவதற்குண்டான பணம் எதுவும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்பொழுது வந்து அந்த மனிதர் சொல்கிறார், நீங்கள் உடனடியாக நீங்கள் காசை தர வேண்டாம், நீங்கள் ஒட்டகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எப்பொழுது பணம் கிடைக்கிறதோ அப்பொழுது நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். சரி என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். இருவர்களுக்கு மத்தியிலே வியாபாரம் நடக்கிறது. அந்த ஒட்டகத்திற்கு 100 திர்ஹம் என்று விலை பேசப்படுகிறது. 100 திர்ஹம் பணம் வந்ததற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அந்த ஒட்டகத்துடைய உரிமையாளருக்கு கொடுக்கணும். பேசப்பட்டு அந்த ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து கொண்டிருக்கிற பொழுதே வழியிலேயே இன்னொரு மனிதர் வந்து ஹஸரத் அலி ரலியல்லாஹு இடத்திலே வந்து சலாம் சொல்லிவிட்டு கேட்கிறார், இந்த ஒட்டகத்தை நீங்கள் விற்பனை செய்வதற்காக வேண்டி கொண்டு செல்கிறீர்களா என்று கேட்கிறார். உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஒட்டகத்தினுடைய விலை என்ன என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இந்த ஒட்டகத்திற்கு 100 திர்ஹம் கொடுத்திருக்கிறேன், 100 திர்ஹம் விலை பேசப்பட்டிருக்கிறது, நீங்கள் எவ்வளவு வேண்டும் என்றாலும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்ல பொழுது வந்த அந்த மனிதர் நல்ல ஒட்டகமாக இருக்கிறது என்று சொல்லி 160 திர்ஹம் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். 160 திர்ஹத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கிக் கொண்டு வருகிற பொழுது முதலாவதாக யாரிடத்திலே ஒட்டகம் வாங்கினாரோ அந்த மனிதர் வந்து நிற்கிறார். அலி ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள், ஒட்டகத்தை விற்பனை செய்து விட்டீர்களா என்று கேட்கிறார்கள். ஒட்டகத்தை விற்பனை செய்து விட்டேன் என்று சொன்ன பொழுது எனக்கு நீங்கள் விலை பேசிய அந்த 100 திர்ஹத்தை கொடுங்கள் என்கிறார். விலை பேசியதின்படி ஹஸரத் அலி ரலியல்லாஹு அந்த 100 திர்ஹத்தை அவர்களிடத்திலே கொடுத்து விட்டு 60 திர்ஹத்தோடு தங்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே 60 திர்ஹத்தை கொடுக்கிற பொழுது என்னுடைய ஆடை 60 திர்ஹத்திற்கு விலை போனதா என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஹஸரத் அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே சொல்கிறார்கள். அதனை கேட்டதோடு சந்தோஷத்தின் மிகுதியால் ரசூலுல்லாஹ் இடத்தில் இருவர்களும் வருகிறார்கள்.
அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து சந்தையிலே நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலியே, உம்மிடத்திலே வந்து ஒருவர் ஒட்டகத்தை கொடுத்து விட்டு சென்றாரே, அவர் வேறு யாரும் அல்ல, அவர் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறார்கள். உங்களிடத்திலே இருந்து ஒரு ஒட்டகத்தை வாங்கி சென்றாரே, அவர் வேறு யாரும் அல்ல, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாங்கி செல்கிறார்கள். அந்த ஒட்டகம் எந்த ஒட்டகம் தெரியுமா? அந்த ஒட்டகம் தான் என்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்திலே பயணிக்கக்கூடிய ஒட்டகம் என்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் 6 திரகத்தை நீங்கள் தர்மம் செய்ததற்காக வேண்டி அந்த 6க்கு 60 அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று. இது அந்த 6 மூலமாக கிடைத்த பரக்கத்துக்குரிய செல்வம், பரக்கத்துக்குரிய திரகம். எனவே நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இதுதான். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி நாம் செய்யக்கூடிய செலவுகள் எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக அல்லாஹ் பரக்கத்தை செய்வதற்கு நாடிவிட்டான் என்றால் நாம் கொடுக்கக்கூடிய 1 ரூபாய்க்கு 10ஆக அது நம்மை நாடி மீண்டும் வரும். மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறார் என்றால் அது அவருக்கு 10க்கான கூலியாக ஆகும். நன்மையை நாடி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி 1 ரூபாய் நாம் தர்மமாக செய்கிறோம், அல்லது 1 ரூபாய் வறியவருக்கு நாம் கொடுக்கிறோம், 1 ரூபாயை நமக்கு அறிமுகமாக இருக்கக்கூடியவர்கள், தேவையுள்ளவர்கள், சிரமத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம் என்றால் அந்த 1 ரூபாயில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்து விட்டான் என்றால் அந்த 1 10ஆக மாறி நம்மை நோக்கி மீண்டும் வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 திரகத்தை தர்மம் செய்தார்கள். அந்த 6 60ஆக மாறி அவர்களுடைய கைகளுக்கு வந்தது என்றால் அல்லாஹ் எந்த செல்வத்திலே பரக்கத்து வைத்திருக்கிறானோ அந்த செல்வத்தை நாம் செலவுகள் செய்வதன் மூலமாக எந்த விதமான வறுமையும் நமக்கு வராது. மீண்டும் அது நம்மை நோக்கி தான் வரும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வல்லாஹு யஅதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضلا. நீங்கள் தர்மங்கள் செய்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள் என்றால் 2 விஷயங்களை அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஒன்று, அந்த தர்மத்தின் மூலமாக மன்னிப்பை வாக்களிக்கிறான். இரண்டாவது, அதன் மூலமாக செல்வத்திற்கு அழிவு ஏற்படாது, செல்வம் அதிகரிக்கும். செல்வம் அதிகரிக்கும். நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்திலே அல்லாஹ் பரக்கத்தை தருவான். நன்மையை நாடி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செய்ய வேண்டும். அப்படி செய்யப்படுகிற பொழுது அதன் மூலமாக அல்லாஹ் மன்னிப்பையும் அதன் மூலமாக அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் அல்லாஹ் அதிகமாக்குகிறான் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் சத்தியமானது. எனவே நாம் நம்முடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து வேண்டும் என்றால் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். தேவையுள்ளவர்களுக்கு அதிகமாக நாம் கொடுக்கணும். அதே போன்று உடலின் ஆரோக்கியம் நமக்கு வேண்டும் என்றால், உடலிலே அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்ய வேண்டும் என்றால் நோயாளிகளை சந்திக்கணும். உடலே அல்லாஹ் ஆரோக்கியத்திற்கான பரக்கத்துகள் நமக்கு வேண்டும் என்றால் பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்வதும், நம்மளால் முடிந்த உதவிகளை அது வார்த்தை ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது பண ரீதியான உதவிகளாக இருந்தாலும் சரி அவைகளை செய்வதன் மூலமாக உடலின் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். உடல் ஆரோக்கியத்தை பரக்கத்தை அல்லாஹ் தருகிறான். அதே போன்று நம்முடைய வயதிலே அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியவை நல்ல அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும். பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும். நல்ல அமல்கள் நமக்கு இருக்கக்கூடிய வயதிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுளில் நமக்கு பரக்கத்து வேண்டும் என்றால் நல்ல அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும். அதே போன்று பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும். இவைகளை நாம் கடைபிடித்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய எல்லா விஷயங்களையும் பரக்கத்தை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும். இவ்வுலகத்திலும் பார்க்க முடியும், நாளை மறுமையிலும் பார்க்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் ஆயுளிலும் எல்லா விதமான பரக்கத்துகளையும் மனநிறைவான வாழ்க்கையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக.